கரூர் அருகே உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு முழுமையான இழப்பீடு வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் ஆண்டிச்செட்டிப்பாளையம் முதல் தென்னிலைக்கரை தோட்டம் வரை உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதற்காக முழுமையான இழப்பீடு வழங்காமலும் நில பாதிப்பு நிர்ணயம் செய்யாமலும் காவல்துறையை வைத்து பயிர்கள் மற்றும் மரங்களை வெட்ட முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜாவின் தோட்டத்தில் விவசாயிகள் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய தென்னிலை ராஜா, தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்கு துவங்கியிருக்கிறேன்னா, அது இப்போ ஆண்டிச்செட்டிப்பாளையம் வந்து தென்னிலை கரத்தோட்டம் வரையிலான உயர்மின் கோபுரம் பண்ணி நடந்தது. அங்கே வந்து சப்ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. அந்த உயர்மின் கோபுரம் பாதை அமைக்கும் போது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அந்த பாதிப்புக்கு உண்டான தொகையை இழப்பீடு வழங்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். பணி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முழுமையான இழப்பீடு நான் வழங்கிட்டு போட்டதுக்கப்புறம் உயர்மின் கோபுரம் அமைச்சதுக்கப்புறம் கம்பி இழுத்துக்கப்புறம் உங்களுக்கான இழப்பீடு வழங்கின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் வழங்கலை. கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு 15 நாளில் உங்களுக்கு இழப்பீடு வழங்கிருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் வழங்கலை. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு போராடினவங்களுக்கு உள்நோக்கத்தோட முழுமையான இழப்பீடு வழங்காமல் இன்னும் அதுக்கான எந்த ஒரு அடிப்படை இது ஆரம்பிக்காமையே தாமதப்படுத்தியிருக்காங்க. அதனால இன்னைக்கு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி இருக்கிறேங்கண்ணா.